கூர்னா ஸ்டிங். ஸ்டிங்னா என்ன? தேள் பார்த்துருக்கீங்களா? தேள் தேள் தெரியுமா? தேள் என்ன செய்யும்? கடிக்குமா? தேள் என்ன செய்யும்? கொட்டும் இல்லையா? கொட்டுறதுக்கு அதுட்ட என்ன ஒரு கொடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அதற்கு பேர் தான் கூர். அப்போ மரணத்தின் கூர் பாவம். நம்ம சொல்லுவோம் இவன் ஒரு கூர் இல்லாதவன் சொல்லுவோம், அப்படிதானே? அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கூர் என்னவென்றால் என்ன? அந்த தேள் இடத்துல இருக்கிறது இல்லையா? அதை மாதிரி என்ன செய்யுமா? மரணத்தின் கூர் அது பாவம். பாவத்தின் பலன் என்னதான்? நியாயப்பிரமாணம். இந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் ஸ்தோத்திரம் 18:21 வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் மரணத்தின் கனியை விரும்பினால் மரணத்தின் கனியை புசிப்பீர்கள், ஜீவனின் கனியை விரும்பினால் ஜீவனின் கனியை புசிப்பீர்கள். முதலில் நாம் வாசித்தோம் மரணத்தின் கூர். அப்போ மரணத்தின் கூர் அது என்ன? பாவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எது எல்லாம் மரணத்தின் கூர்? வாசிக்க போகிறோம். ரோமர் 8:6. மூன்று மரணத்தின் கூறுகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று என்ன? மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம். போதும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை ஒரு மரணத்தின் கூர். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணத்தின் கூர். ஆவியின் சிந்தை இல்லாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை இல்லாதபடி, இந்த உலகத்தினாலே உண்டான சாத்தானாலே உண்டான மாமிச கிரியைகளின் மேலே உள்ளதான சிந்தை அது என்னதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். மாம்ச சிந்தை மரணத்தின் கூர். அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்கள், நியாய பிரமாணத்திற்கு நம்மை கீழ்ப்படிய விடாதபடி செய்கிறது என்னது? மாமிசத்தின் சிந்தை. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படிதான் ஆண்டவருக்காக பிரியமா இருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொல்வார்கள். அப்போ அதற்கான தீர்வு என்ன சொல்லுங்க? எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ இந்த மாமிச சிந்தை இருப்பதனாலே மாத்திரமே நியாய பிரமாணத்திற்கு நம்மாலே கீழ்ப்படிய முடியவில்லை. அது கீழ்ப்படிய விடாது. எப்படி பார்த்தாலும் உலகம் 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 தான். அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஜெபித்து ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்யவில்லை? ஒன்றுமே தரவில்லை. நான் கேட்பதற்கு மேலாக எனக்கு வேதனையும் சோதனையும் தான் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு நன்மையும் நீங்கள் சொல்லுகிற இந்த ஆண்டவராலே எனக்கு கிடைக்கவில்லை. அதனாலே நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? தேவனாலே கிடைக்காதது வேற யாராலே கிடைக்கும்னு நான் யார்கிட்ட போறேன்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? உண்மையாகவே அவர்கள் சொன்னார்கள், கடவுள் எனக்கு தரமாட்டாரா? சாத்தான் தருவானா? நான் சாத்தான்கிட்ட போவேன், நான் போனேன் அப்படி சொன்னாங்க. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க.
அப்போ மாமிச சிந்தை இருந்தாதான் கீழ்ப்படிய கூடாமற் போகும். தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளவே அவர்களுக்கு முடியாது. தேவனிடத்திலிருந்து கிடைக்காத ஒன்றை நான் சாத்தானிடத்திலே பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இன்றைக்கும் எத்தனையோ பேர் மந்திரவாதிகளை தேடி செல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? நன்றாய் 3 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கணக்கு கேட்க செல்கிறார்கள், ஜோசியம் கேட்க செல்கிறார்கள். தேவனாலே கூடாதது மனுஷனாலே அல்லது சாத்தானாலே கூடும் என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜாதகம் எல்லாம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா தூக்கி அக்னியில போட்டுருங்க, சுட்டரிச்சிருங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜாதகத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு நட்சத்திரம், வேற என்ன சொல்லி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது பாத்தீங்களா? ராசி, நட்சத்திரம், வேற என்ன இருக்கு? அப்போ எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார், ஐயா எனக்கு ஜாதகம் தான் உள்ளதிலே கழிச்சு போட்ட ஜாதகம் அப்படின்னு சொன்னார். ஏன்? அது அந்த நட்சத்திரமும் சரியில்லை, அந்த ராசியுமே சரியில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஐயா அந்த ராசி இல்லாத நட்சத்திரம் உங்களுக்கு கிடைக்கிறதற்கும் ராசி அந்த வேற என்னது இது கிடைக்கிறதற்கு நீங்கள் என்னையா செய்தீர்கள்? அப்படித்தானே? அவர் என்ன செய்தார்? அல்லது ஒரு உன்னதமான நட்சத்திரமும் ஒரு ராசியும் கிடைக்கிறதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் கருப்பா இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் வெள்ளையா இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் அழகா இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் அழகு இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது, நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தேவன் தந்த நம்முடைய வாழ்விற்காக முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். எத்தனை பேர் நான் கேட்கிற ஒரு காரியத்திற்கு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காய், எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காய், எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இருக்கிறீங்களே கொஞ்சம் பேர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? எனக்கு கொடுத்த மனைவிக்காய், எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய், எனக்கு கொடுத்த கணவனுக்காய், எனக்கு கொடுத்த அம்மாவுக்காய், எனக்கு கொடுத்த அப்பாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த நிறைவு ஏன் வரல தெரியுமா? மாமிச சிந்தை இருக்கிறனால. அல்லேலூயா, ஆமென். மாமிச சிந்தை இருந்தனா நிறைவு வரவே வராது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மாமிச சிந்தை மரணத்திற்கான கூர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அது என்ன செய்கிறதாம்? தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த சிந்தை இருக்கும் வரையிலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவே முடியாது. இரண்டாவது வாசிப்போம். பிரசங்கி 8:13. இரண்டாவது கூர் என்ன? துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. தேவனுக்கு பயப்படாதிருப்பது ஒரு மரணத்தின் கூர். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது ஒரு மரணத்தின் கூர். யார் பயப்படாமல் இருக்கிறார்? துன்மார்க்கன் பயப்படுவதில்லை. அவன் அதனுடைய பிரசங்கி 12 என்ன சொல்லி இருக்கு? பிரசங்கி 12 வைங்க பார்க்கலாம். இங்க 8வது அதிகாரத்திலே. ஆமென், ஸ்தோத்திரம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்தது
14 துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம். போதும். துன்மார்க்கனுடைய வாழ்வு இந்த பூமியின் மேல் எப்படி இருக்கிறதா? நிழல். நிழல் எப்படி இருக்கும்? நிழல் நீடித்திருக்குமா? நிழல் என்றைக்கும் நீடித்திருப்பதில்லை. நிழல் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டானா? தேவனுக்கு பயப்படுவதில்லை. தேவனுக்கு பயப்படாத துன்மார்க்கன் அவன் நன்றாயிருப்பதில்லை. அதற்கு முந்தைய வசனம் சொல்லி இருக்கிறது, அவன் 12 வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாருங்க, நீடித்து வாழ்வான், ஆனா நன்றாயிருப்பதில்லை. பரிசுத்தவான் கொஞ்ச நாள் தான் வாழ்வான், அவன் நன்றாயிருப்பான். அவன் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன இல்ல, அவன் நன்றாயிருப்பதில்லை. ஆனா தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் நன்றாயிருப்பார்கள். இது யாரு சொன்னது தெரியுமா? ஞானத்திலே உன்னதமான, ஆமென், எல்லா மனிதர்களோட சிறந்த ஞானத்தை பெற்ற சாலோமன் சொல்லி இருக்கிறார். அவர் உலகத்திலே அநேக ராஜ்யங்களுக்கு ராஜாவாக இருந்தவர், எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்தவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவராலே இந்த உலகத்திலே செய்யக்கூடாத ஒரு காரியமுமே இல்லை. அப்படிப்பட்ட உன்னத நிலையில இருந்து சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன பாருங்கள், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அவன் நன்றாயிருப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற, உலகத்தால் அற்பமாய் எண்ணப்படுகிற ஆத்துமாவே, ஆமென், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 17:14-27 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருப்பது மரணத்தின் கூர். ஆனால் கர்த்தருக்கு பயந்தால் அந்த மரண கண்ணிகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 14:12 வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேவனுடைய வழிகளை பின்பற்றாதபடி அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே சென்றால் அதன் முடிவு என்னதாம்? மரண வழிகள். நிறைய சன்மார்க்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், ஆமென், யாரை வஞ்சித்தேன், நான் பாவியா, நான் என்ன புகைப்பிடிக்கிறேனா அல்லது மது அருந்துகிறேனா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் செல்லுகிற வழி சரியான வழி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? தேவனை தேடாமல். ஆமென், ஸ்தோத்திரம். உபாகமம் 28:20 வாசிப்போம். உபாகமம் 28:20 வசனத்தை வாசிப்போம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம். போதும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை விட்டு நீ என்ன கிரியை செய்தாலும் அது என்ன கிரியை தான்? துர்க்கிரியை தான். அல்லேலூயா. நீ என்னை விட்டு விலகி என்ன கிரியை செய்தால் என்ன கிரியை தான்? துர்க்கிரியை தான். தொடர்ந்து வாசிங்க. சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். பாருங்கள், மூன்றாவது, தேவனை விட்டு விலகுதல் மரணத்தின் கூர். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையை செய்து, ஆமென், தேவனை விட்டு விலகி இருந்து விட்டு நன்மை செய்வார்கள், நற்கிரியைகளை செய்வார்கள். எல்லா கிரியை செய்தாலும்
ஏன் ஆண்டவர் துர்க்கிரியை என்று சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் எப்படி வருவதில்லை? பிதாவிடத்திற்கு வருவதில்லை. அதைதான் நீதிமொழிகள் 14:12 வாசியுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சிலரை நீங்க சபைக்கு கூப்பிட்டு பாருங்க, உன்னை விட நான் நீதிமான் தான் சொல்லுவாங்க, உன்னை விட நான் நன்மை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமென். உன்னை விட நான் மேன்மை உள்ளவன் சொல்லுவாங்க, உங்க பாஸ்டரை விட நான் மேன்மை உள்ளவன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த வழிகள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? செம்மையாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. சபைக்கு வரமாட்டாங்க, வீட்டில இருந்து ஆராதிப்பாங்க. ஆமென். சபை கூடி வருதலை என்ன செய்ய வேண்டுமா? விட்டு விடாமல் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. வீட்டில இருந்து நன்றா ஜெபிப்பார்கள். அப்படி அல்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அப்போ தேவனை விட்டு விலகி செய்கிற எந்த கிரியைகளும் அவை துர்க்கிரியைகளாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுங்கள். ஆமென். என்ன செய்யணுமா? என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுங்கள். ஒருவேளை நீங்க பார்க்கலாம், பாருங்க, சிலர் தேவனுடைய நாமத்தை நிமித்தம் செய்யாமல் ஆண்டவரை அறியாத மற்ற மதத்தினர் அநேக கிரியைகளை செய்வார். அவர்கள் செய்வதெல்லாம் நன்றாய் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய நாம மகிமைக்காக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு அவருடைய எதிர்பார்ப்பிற்காக இருக்கும், ஏதோ ஒரு காரியத்திற்கு, உலக காரியத்திற்கு தான் அவர்கள் நிச்சயமாய் செய்வார். ஆனால் இன்றைக்கு நாம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்து, ஆமென், கல்வியிலும் ஐஸ்வர்யத்திலேயும் தேவனை அறிகிற அறிவிலேயும் இவ்வளவு நாம் தேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த வேத புத்தகம் மாத்திரமே காரணம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆமென், எத்தனையோ தேவ ஊழியர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய சொந்த நாட்டையும் விட்டு இந்த இடத்திலே வந்து வேத வசனத்தை விதைத்தார்கள். அதனாலே தான் இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான நிலையில இருக்கிறோம். அல்லேலூயா. இதை போல நாமும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையாயிருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், தேவ ஆலோசனையை மற்றவருக்கு நாம் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய வழியிலே நாம் நடத்த வேண்டும் என்கிறதான கட்டளை நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. அப்ப 3 காரியங்கள்: மாம்சத்தின் சிந்தை மரணத்தின் கூர், தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் இருப்பது மரணத்தின் கூர், தேவனை விட்டு விலகுதல் மரணத்தின் கூர். அப்போ முதலாவது வசனத்தை நாம் வாசித்தோம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ பாவத்தின் பலன், பாவத்தின் வல்லமை, பாவத்தின் பவர் அது நியாயப்பிரமாணத்திலே போய் முடிகிறது. நியாயப்பிரமாணம் என்றால் சட்டம். அந்த சட்டத்திற்கு முன்பதாக பாவம் செய்த எந்த பாவியையும் கொண்டு நிறுத்துகிறது. இந்த மரணத்தின் கூர் யாரிடத்தில் எல்லாம் வெளிப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் நியாயாதிபதி ஆகிய இயேசுவுக்கு முன்பாக ஒரு நாளை வந்து நிற்க வேண்டும். அங்கே நியாயப்பிரமாணம் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாசிப்போம். யாக்கோபு 2, ஆமென், ஸ்தோத்திரம், 10வது வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாருங்கள், பாவத்தின் கூர் மரணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக இப்பொழுது வழக்குகள் விசாரணை செய்யப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாணமோ என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளி. எப்படி தப்பிப்பது? ஆமென். நியாயப்பிரமாணம் எத்தனை தெரியுமா? 600 சில்லறை நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 600க்கும் அதிகமான நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் இருக்கிறது. அவற்றிலே ஒன்றிலும் தவறினாலும், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? குற்றவாளியாக இருப்பான். தப்பிக்கவே முடியாது. அப்போ அதற்காக தான்
நமக்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கலாத்தியர் 5:14. அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும்? இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அல்லேலூயா. அங்கே 600 சில்லறை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருந்த அதிலே ஒன்றிலே தவறினால் நீ குற்றவாளி. ஆனால் இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. ஆமென். அங்கே ஒன்றிலே தவறினால் குற்றவாளி, இங்கே ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அந்த வார்த்தை என்ன? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையை யார் சொன்னது? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் நம்மிலே நிறைவேறும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். பாருங்க, பாவத்தின் கூர் மரணம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலே ஒன்றிலே மீறினாலும் குற்றவாளி. அப்போ இங்க என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அவர் முடித்து வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். ஒன்றிலே தவறினாலும் குற்றவாளி. ஆனா தேவன் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற எவர் மேலேயும் அது பலிக்கும். அவர்கள் செய்ய வேண்டிய காரியம்தான், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ சத்துருவை நேசி, உன்னுடைய பகைஞனை நேசி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நியாயப்பிரமாணத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். மரணம், இவ்வளவு நேரம் நாம் வாசித்த மரணம், இது என்ன மரணம் தெரியுமா? வெளிப்படுத்தல் வாசிப்போம். வெளிப்படுத்தலை எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது அதிகாரம் 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன். ஒரு நிமிஷம். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆமென். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களுக்கு இரண்டாம் மரணத்திலே சேதமில்லை. ஆமென். இரண்டாம் மரணம் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இரண்டாம் மரணம் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? நமக்கு கிடையாது, ஆனால் இரண்டாம் மரணம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அந்த இரண்டாம் மரணத்தை ஜெயித்தவர் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 20:6 வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென்.
இவர்கள் என்ன செய்வார்களாம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் நம்மை அழைக்க வருவார். அப்படி அழைக்க வரும் பொழுது எழுந்திருக்கிறவர்களே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அப்படி எழுந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களும் ஆயிருக்கிறார்கள். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்தல் 20:14 வாசிப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் என்றால் என்ன? பாதாளமும் மரணமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இனி மரணம் என்று ஒன்று இல்லை, பாதாளம் என்று ஒன்று இல்லை. இப்பொழுது மரிக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்திலே இருக்கிறார்கள். மரிக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள் எல்லாரும் பாதாளத்திலே இருக்கிறார்கள். ஆமென். மரணம் என்ற ஒன்று இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஜீவனுள்ளோரை விழுங்கும்படியாக மரணம் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மரணமோ பாதாளமோ என்ன செய்யப்படுமாம்? அக்கினி கடலிலே தள்ளப்படுமாம். பாதாளத்திற்கு இனி வேலை இல்லை, மரணத்திற்கும் வேலை இல்லை. இதுவே இரண்டாம் மரணம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இந்த இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேலே அதிகாரம் இல்லை. வேறு யாரெல்லாம் இந்த இரண்டாம் மரணத்திற்குள்ளே பங்குள்ளவர்களாவார்கள்? வெளிப்படுத்துதல் 21:8 வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. ஆமென். உலகத்திற்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. சாத்தானுக்கு பயந்து அவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், சாத்தானுக்கு பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், விக்கிரகாராதனை பொருளாசையும் விக்கிரகாராதனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களோ, அவர் மேலே விசுவாசம் வைத்து இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்கிறீர்களோ, அவர்கள் மேலே தேவ நீதி பலிக்கும். அங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேறும். அப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேறினவர்களுக்கு இந்த இரண்டாம் மரணத்தின் மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இனி வாசிப்போம். மரித்தவர்களை எல்லாம் இந்த உலகம் எப்படி ஒப்பு கொடுக்குமாம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 20:13 வாசிப்போம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இந்த உலகத்துல எப்படி மரித்திருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்ல மரித்திருக்கலாம், இயற்கையின் சீற்றத்துல மரித்திருக்கலாம், நீடித்த ஆயுசோடு மரித்திருக்கலாம், சிலர் தற்கொலை செய்திருக்கலாம், சமுத்திரத்துல போய் விழுந்திருக்கலாம். எப்படி மரித்திருந்தாலும் சகலமும் தங்களில் உள்ள மரித்தோரை என்ன செய்யுமா? ஒப்பு கொடுக்குமா. எதுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு அடையும்படியாக. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு அடையாம யாருமே போக முடியாது. ஒன்றில் இரண்டாம் மரணம் அல்லது தேவனோடு கூட நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவர்கள்
இயேசுவின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்கள் அவரோடு கூட கடந்து செல்வார்கள். நியாய தீர்ப்பு அடைந்து அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் மரித்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் மரித்திருக்கலாம், தீக்கிரையாய் இருக்கலாம், எப்படி மரித்திருந்தாலும் சரி. இந்த உலகத்திலே அவர்கள் மரிக்கும் பொழுது ஆமென், சிலரை தீக்கிரையாக்கி விடுவார்கள், எலும்புகள் கூட என்ன செய்யாது, மிஞ்சாது. அப்படி மரித்திருந்தாலும் என்ன, எப்படி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. மரணம் என்கிறது ஒரு தாவரம் என்று யோபுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்கிற தாவரத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று சொல்லி. தாவரம்னா என்ன? மரம் தானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள எல்லா மரித்தோரை என்ன செய்து விடுவார்கள், ஒப்பு கொடுத்து விடுவார்கள். எதற்காக? உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். நீங்க செய்த கிரியைகளின்படி, தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். நியாய தீர்ப்பு அடைந்து பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட ஆயிர வருட அரசாட்சியில கடந்து சென்றார்கள். மற்றவர்கள் நித்திய காலமாய் யாரோடு கூட? மரணத்தோடும் பாதாளத்தோடு கூட அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். வாசியுங்கள், யோவான் 11:25 வாசியுங்கள். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதானமான கற்பனையும் கட்டளையுமா இருக்கிறது. கடந்த நாள்ல வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? பாருங்க, ஒரு 368 பேரா, அப்படிதானே? 400க்கு பக்கத்துல அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துல யாருமே இல்லை, சில குடும்பங்கள்ல மொத்தமாக அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பங்கள், அந்த வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முண்டக்கை என்கிற கிராமத்துல 400 வீடுகள் இருந்த இடத்துல இப்ப எத்தனை வீடுகள் இருக்கிறதா? 30 வீடுகள் தான் இருக்கிறதா. பாருங்க, அழிவு, எப்படிப்பட்ட ஒரு அழிவு பாருங்க. ஆனாலும் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிலச்சரிவு வராதுன்னு நினைக்கலாம். ஆமா, நிலச்சரிவு வராது, கடல் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, அப்படிதானே? நமக்கு மே மாசத்துல இருந்த வெப்பம் அப்படியே நீடித்திருந்துன்னு சொன்னா அண்டார்டிகால உள்ள பனி எல்லாம் உருவி நம்ம இடத்திற்கு சீக்கிரமாவே வந்திருக்கும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பூமி எப்படி நிறைந்திருக்கிறது? சயின்ஸ் என்ன சொல்லுது? 3 பக்கம் நிலத்தாலுமா? 3 பக்கம் எப்படி நிறைந்திருக்கிறது? தண்ணீராலும், ஒரு பக்கம் நிலத்தாலும். 3 பக்கம் உள்ள தண்ணீர் நிலத்தை மூடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அப்படிதானே? அப்போ கொஞ்சம் தண்ணி வந்து எவ்வளவு பேர் அழிந்திருக்கிறார்கள் பாருங்க. அல்லேலூயா. அதிலேயும் பாதுகாக்கப்பட்டவர்கள் எப்படி அதிசயமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் என்ன செய்திருக்காங்க, நீங்க வாசித்தீங்களா? ஆமா, ஒரு பாட்டியும் பேத்தியும் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி நிலச்சரிவு வருதுன்னு பார்த்த உடனே காட்டுக்குள்ள போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு விபரீதம் காத்திருந்த ஒரு பெரிய பெண் யானை இவங்களுக்கு நேரம் வந்திருக்கு. என்னைக்கு சொல்லுவாங்க, தனியா ஒரு பெண் யானை வந்ததுன்னு, ஒரு பெண் யானையோ ஒரு ஆண் யானையோ வந்ததுன்னு சொன்னா தனியா வருகிற யானைகிட்ட இருந்து தப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? நம்ம இடத்துலயும் யானைகள் எல்லாம் இறங்கி வருகிறது. இவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ, உன்னை விட பெரிய சிக்கல்ல இருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை என்ன செஞ்சிடாத, ஒண்ணுமே செய்யாத. அது உடனே காவல், ராத்திரியில இருந்து காலையில வரை என்ன ஒரே காவல் காத்து, இவங்களை மீட்கும் படை வருகிறது வரைக்கும் காத்து நின்றுட்டு அது போயிருக்கு.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரை கொண்டெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் பாதுகாக்க வேண்டியவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எனவே இரண்டாம் மரணம் அது நமக்கு கிடைக்கவே கூடாது. அதற்கு பின்பு மீட்பே இல்லை. ஹல்லேலூயா. முதலாம் மரணம் எல்லாருக்கும் உள்ளதுதான், அது கிறிஸ்துவுக்கும் உள்ளது. அவர் சொல்லியிருக்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவை விசுவாசித்தா நம்ம எப்படிப்பட்ட, ஒருவேளை நமக்கு நோய் வந்து நம்ம ஜீவனை விடலாம், அல்லது நாம் நீடித்த ஆயுசா இருந்து ஜீவனை விடலாம். எப்படி இருந்தாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க, தூக்கத்திலே ஜீவன் போனா இவன் ரொம்ப பரிசுத்தவான், கஷ்டப்படாம போனா இவன் பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தை ரொம்ப பொய்யானது தெரியுமா? இயேசு எப்படி இறந்தார்? இயேசு எப்படி மரித்தார்? ஆமென். இயேசு எப்படி மரித்தார்? பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி மரித்தார்கள்? சீஷர்கள் எப்படி மரித்தார்கள்? மிஷனரிகள் எப்படி மரித்தார்கள்? தேவனுடைய ஊழியர்கள் எப்படி மரித்தார்கள்? ஆமென். பாருங்கள், இதுதான் உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. ஒருவேளை தூக்கத்திலே ஜீவன் பிரிவது, ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பாக்கியமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில காணும் பாத்திரங்கள் எல்லாம் மிகவும் உபத்திரவங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சகித்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது மரணம் அல்ல. அல்லேலூயா. இரண்டாம் மரணத்திற்கு பங்குள்ளவர்களாக கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இரண்டாம் மரணத்திலே பங்கடைவதில்லை. அவரோடு கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்வார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பாராம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். அல்லேலூயா. ஆமென். எனவே ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னை நடத்தும் பாதையெல்லாம் வீழ்ந்தும் ஏணி போல் விளங்குமா. நீர் என்னை நடத்தும் பாதையெல்லாம் வீழ்ந்தும் ஏணி போல் விளங்குமா. தூதரலை பாரே ஓமாண்டை தேவனே, ஓமாண்டை தேவனே, நான்